Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுல இருக்க ஒவ்வொரு சிக்கனுமே ஜூசியா இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி இலை 2 எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி பட்டை, அன்னாச்சி மொட்டு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு. இதை அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சின்னு வந்துடலாம். நான் இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் என்னென்னு. ஒரு கைப்பிடி புதினா, 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி, 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கட்டி பூண்டு, இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதுலேயே நம்ம இந்த ஒரு கட்டி பூண்டு இதை போட்டுக்கலாம். இஞ்சி, 3 பச்சை மிளகாய். இப்போ இதை அரைச்சிட்டு வரலாம். இப்போது இதில் நம்ம ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்துருக்கோம், அதுவும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் அரைச்சின்னு வந்துடலாம். இந்த ஸ்பூனில் 5 டீஸ்பூன் போட்டுக்கலாம் தயிர். இப்போது இதை சேர்த்து அரைச்சின்னு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போது சிக்கன் 1/2 kg எடுத்துருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதில் லெமன் ஊற்றிக்கலாம், அந்த 1/2 லெமனை. உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச விழுதை மொத்தமாக சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ நல்லா ஊறட்டும், நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 75 ml ஆயில் சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சதை போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன். வெங்காயம் ப்ரௌன் கலரில் வதங்கியாச்சு. இப்போது நம்ம கறி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சிக்கன் சேர்த்தாச்சு. இது வதங்கட்டும். நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரணும். சிக்கன் நல்லா வதங்கியாச்சு. இப்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச 3 மீடியம் சைஸ் தக்காளி. இதுலேயே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளியிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும் தக்காளி. தக்காளி நல்லா வதங்கியாச்சு. நான் 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஒரு கல் தூக்கலாக தான் இருக்கணும், பார்த்து போட்டுக்கோங்க. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்து 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே கழுவி இந்த மாதிரி தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/2 kg ரைஸ் இருக்கும். இப்போது இதில் அரிசி சேர்த்தாச்சு. நெய் கொஞ்சமாக போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு பச்சை மிளகாய் போடுறேன், இது ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மூடி போடுறதுக்கு முன்னாடி உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். தயிர் பச்சடி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, உப்பு, தக்காளி மேலே அந்த தோல் மட்டும் கட் பண்ணி இது உள்ளே கலந்துருக்கும். குட்டி குட்டிஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள் பிரியாணி எவ்வளோ பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் நான் போட்ட அளவுகள் அப்படியே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பீசஸ் எல்லாமே ரொம்ப ஜூஸியாக. நம்ம ஊற வச்சுள்ள மசாலா போட்டு, அதுதான் காரணம். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.